ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதி பேர் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து காமனாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாரும் அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து யார் யாருக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து புதுசாக நாமினி டீட்டெயில்ஸு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ லாகின் பேஜில் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நேம் கொடுத்துக்கோங்க. நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி, டேட்டா பஸ் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாமினி நேம், நாமினி இமெயில் இருக்குது, நாமினி ஃபோன் நம்பருங்கிறது எப்படின்னா உங்களுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ண போகிறா அப்படின்ட்டு. சரிங்களா? மேபி நீங்கள் வந்து இந்த ஜாப் டிஸ்கன்டினியூ பண்ணுறதா இருந்தால் இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நேம் நாமினி கேட்குறாங்க. நாமினி வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் வேணால் கொடுத்துக்கலாம். திரும்ப உங்களே உங்கள் பேர் கூட போட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இங்கே நாமினி வந்து யார் செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இங்கே பேன் கார்டு டீட்டெயில்ஸு, இங்கே வந்து உங்களோட வீட்டு அட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கண்ட்ரி அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் சிட்டின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட தாலுக்கா காமிக்கும். நீங்கள் என்ன தாலுக்காவோ அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரொஃபைலை எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ண பிறகு கீழே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது. மேபி அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும். மேபி ஃபைன் போட கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரு, திரும்ப அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அதை போட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிருக்காகும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஒன்று வரும். எந்த நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து அதில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து 3 நாளைக்கு தான் ஓப்பனில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் வந்து இப்போவே போய்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.